சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் இவங்களோட ஆக்டிங்கில் லீட் கேரக்டரில் நடிச்சிருக்க திரைப்படம் தான் வேட்டையன். இந்த படத்துக்கு முன்னதாக ஜெய்பீம் படம் மூலம் அதிகமாக கவனத்தை ஈர்த்த இயக்குனர் டிஜே ஞானவேல் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பை, ஹைதராபாத், சென்னை உள்ளிட்ட பட இடங்களில் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் சில தினங்களில் வேட்டையன் படத்துடைய பேட்ச் வேலைகள் நடைபெற இருக்கிறதாகவும், இதையடுத்து படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் நிறைவர உள்ளதாகவும் சொல்லப்படுது. படம் தீபாவளியை ஒட்டி ரிலீஸ் ஆக உள்ளதா அறிவிக்கப்பட்டிருக்கு. போலி என்கவுண்டருக்கு எதிராக இந்த படத்தில் ரஜினிகாந்த் மிகவும் இளமையான தோட்டத்தில் காணப்படுறாரு. நடிகர் ரஜினிகாந்த் தற்போது டிவெல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. முன்னதாக கடந்த வருடத்தில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடிச்சிருந்த ஜெயிலர் படமும், கடந்த பிப்ரவரியில் தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் அவர் நடிச்சிருந்த லால் சலாம் படமும் வெளியாகி இருந்தது. இந்த படங்களை தொடர்ந்து அடுத்ததாக டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் இணைந்து நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தில் ரஜினியோட அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், ராணா டகுபதி உள்ளிட்ட நடிகர்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங் மும்பை, சென்னை, ஹைதராபாத் ஆகிய இடங்களில் நடந்து வந்த சூழலில் இன்றைய தினம் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் தன்னுடைய போர்ஷன்களை முடிச்சிட்டாரு. தொடர்ந்து ரஜினிக்கு படக்குழுவினர் பூங்கோத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. படத்தில் சில பேட்ச் வேலைகளை தொடர்ந்து படக்குழுவினர் மேற்கொள்வதாகவும், விரைவிலே அவற்றை முடித்துவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளை துவங்க உள்ளதாகவும் படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் தீபாவளியை ஒட்டி வரும் அக்டோபர் மாத இறுதியில் வெளியாக உள்ளதா முன்னதாக தயாரிப்பு தரப்பு அறிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து படத்தோட அடுத்தடுத்த ப்ரமோஷன்களும் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக படத்தோட டீசர் அல்லது ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. போலி என்கவுண்டர் மற்றும் கல்விக்கு எதிரான பிரச்சனைகளை மையமாக கொண்டு இந்த படத்தோட கதைகளும் உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. படத்தோட போஸ்டர்கள் உள்ளிட்டவை வெளியாகி மாஸ் காட்டிய சூழலில் படம் ஜெயிலர் படத்தை போலவே மிகப்பெரும் அளவில் இட்டடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். ஜெயிலர் படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசின பேச்சு ரொம்பவே சர்ச்சையாச்சு. அதை தொடர்ந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருந்தார். மேலும் விஜய் அவர்களும் கூட அவருடைய லியோ பட ஆடியோ லான்ச்சில் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருந்தார். இப்போ விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த ஆடியோ லான்ச்சில் கலந்துப்பார். அதாவது வேட்டையன் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சை ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆடியோ லான்ச் எப்போ நடக்க போகுது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்த மாதத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்திலுடைய டைட்டில் ப்ரோமோ மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆகியவை முன்னதாக வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த நிலையில் படத்தில் நெகட்டிவ் ரோலில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இதுதான் கரியர்லேயே அவர் வித்தியாசமாக நடிக்க போகிற படம். நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.